உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல அஸ்தினாபூர் அதுல மெருட்டுன்ற ஏரியால பாத்தீங்கன்னா காதலிச்சு திருமணம் பண்ண கணவரையே பாத்தீங்கன்னா கொலை பண்றதுக்காக திட்டம் போட்டு அதை செயல்முறையும் படித்திருக்கிறாங்க தாமணின்ற நபர். அவங்க எப்படி திட்டம் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க, எப்படி கையும் களவுமா போலீஸ் கிட்ட சிக்கினாங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரியை பத்தி தான் தெள்ள தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு லைக்கும் ஐப்போ கண்டிப்பா கொடுத்துடணும். ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்ல ஃபாலோ பண்ணாம வீடியோ பார்க்குற நபர்கள் ரொம்ப அதிகமா இருக்கீங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். ஸோ அஸ்தினாபூர் அந்த மெருட்டுன்ற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அத்துல் பன்வர் 35 வயசான நபர், தாமினி 30 வயசான நபர். ஓகே, இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க ரெண்டு பேருமே. ஸோ ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு காதல் மலருது. இப்படியே அந்த காதல் டிராவல் ஆகிட்டு இருக்க கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவுக்கு வந்தவொடனே 2019 கரெக்டாக ரெண்டு பேருமே சேர்ந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஓகே, கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கிறான். இப்போ அவனுக்குடைய ஏஜ் 6 வயசுல அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் இந்த ஜூலையிலிருந்து ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி, கரெக்டாக 4 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஃபேமிலி ஒரு ரெண்டட் ஹவுஸுக்கும் வந்துடுறாங்க. அவங்க வசிக்கிற ஏரியா ஜே பிளாக் காலனி, அஸ்தினாபூர் மெருத் அந்த ஏரியாவில் இது பண்ணிட்டு அடுத்து நம்ம லைஃப்ல முன்னேறணுன்றதுக்காக ஒரு விஷயத்த பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி என்ன பண்றாங்க, பிரைவேட் ஸ்கூல், ஒரு பிரைவேட் ஸ்கூலை ஓப்பன் பண்ணலான்ற மாதிரி ரெண்டு பேருமே டீச்சராக இருக்காங்க. ஸோ அதை நம்மளால பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரைவேட் ஸ்கூலை ஏப்ரலில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த பிரைவேட் ஸ்கூலோட பேர் கிருஷ்ணா கிட்ஸ் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க ஏப்ரலில். ஓகே, அப்போ பிரைவேட் ஸ்கூலுன்னும் போது அந்த ஸ்கூலுக்கு ஒரு வேன் இருக்குது. அந்த வேனுக்கு டிரைவர் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணும்போது அந்த வேனோட டிரைவராக ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த டிரைவரோட பேர் துஷார் குமார். ஓகே, அந்த டிரைவர் இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்க அந்த தாமினி துஷார் குமாருக்கு இல்லையே கொஞ்சமா நெருக்கமான ரிலேஷன்ஷிப் ஆகுது. ஸோ இவங்க பேச பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் அதிகரிக்க ஆரம்பிச்சிருது. இதில் அவருக்கு பட்ட பேர்லாம் வச்சிருக்காங்க, நிக்கி இந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே, ஸோ இவங்க ஸ்கூல் பசங்களை வேனில் ஏற்றும் போதும் சரி, இந்த மாதிரி போகும்போதும் சரி, அவங்களுக்குள்ள அந்த பேச்சுவார்த்தை வேற மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் ஐ மீன் கள்ளக்காதல் அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு அவங்களுக்கு போகுது. ஓகே, அடுத்து என்ன பண்றாங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல துஷார் இல்லாம நான் இருக்க முடியாது அப்படின்ற நிலைமைக்கு தாமணி பண்றாங்க. ஆல்ரெடி கல்யாணமே லவ் பண்ணி மேரேஜ் ஆயிருக்கு. அதையும் மீறி இந்த இடத்துல அவரு கூட அந்த கனெக்ஷன் உருவாயிருது. இவர் இல்லாம வாழ முடியாதுன்ற நிலைமைக்கு தாமணி போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, ஸோ எப்படி நம்ம பர்மனண்டா வாழலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அத்துல் மேல பாத்தீங்கன்னா 20 லட்ச ரூபாய் லைஃப் இன்சூரன்ஸ் இருந்திருக்கு. இந்த லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, இந்த லைஃப் இன்சூரன்ஸோட காசு கிடைச்சா கூட நம்ம தனியா போய் ஒரு புது வாழ்க்கை வாழ்றதுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அப்படின்றதையும் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இவர் இறந்துட்டாருன்னா டைவர்ஸும் நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும்ல, இறந்துட்டாருன்னா இன்னொன்னு பண்ணிக்கலான்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் டைவர்ஸ் வாங்கிட்டான்னு பண்ணிக்கலான்னு யோசிச்சிருக்காங்க. பட் இவர் இறந்தாருன்னா 20 லட்ச ரூபா வரும், அந்த 20 லட்ச ரூபா வச்சு யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி இப்படி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு என்ன பண்றாங்க, முதல்ல ஒரு பிளானை போடுறாங்க. ஃபர்ஸ்ட் பிளான் என்ன பண்றாங்கன்னா, கார்ல அவர் அட்டாக் பண்ணிடலாம், கார்ல எடுத்துட்டு போய் இடிச்சு அவர் காலி பண்ணிடலான்னு பிளானை போடுறாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா ஏப்ரல் அந்த க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 20 டேஸ்ல ஒரு பிளானை போடுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அவர் அட்டாக் பண்றாங்க. அந்த கார் எட்டிகா அப்படின்ற ஒரு கார் எடுத்துட்டு போயிட்டு இந்த அத்துல்ன்ற நபர் அந்த கார்ல அவர் இடிக்க ட்ரை பண்றாரு. அவரும் இடிச்சு ஹெல்மெட் போட்டு இருந்தாலும் கீழே விழுந்துறாரு. மைனர் இன்ஜுரிஸ் தான், பெருசா இன்ஜுரிஸ்லாம் கிடையாது. பட் அந்த ஹெல்மெட்டால அவர் தப்பிச்சிட்டாரு. உடனே என்ன பண்ணிட்டாரு, ஐயோ தப்பிச்சிட்டாருன்ற மாதிரி இவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. என்ஜுரி கார் எடுத்துன்னு இவர் ஓடிட்டாரு. இவர் வீட்டில் தாமணி கிட்ட அத்துல் பன்வர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறார். இதுங்காட்டியுமே என்ன பண்ணிட்டாங்க, அந்த அத்துல் பாத்தீங்கன்னா தாமணிக்கு ஃபோன் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டான். இந்த மாதிரி நடந்துச்சு, இதெல்லாம் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்க என்ன பண்றாங்க, அத்துல் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்றதுக்காக, அவங்க ஹஸ்பண்டை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணான்றதுக்காக எப்படிலாம் முயற்சி பண்ண முடியுமோ எல்லா முயற்சிகள் எடுத்து அதை தவிர்த்துடுறாங்க. ஸோ இதுல குறிப்பா நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த காரை கண்டுபிடிக்க முடியாது, இது எல்லாமே பண்ண முடியாதுங்க, அது வேஸ்ட், நீங்க சிம்பிளா விட்டுருங்கன்ற மாதிரி அங்க தாமினி சமாளிச்சு அந்த கம்ப்ளைண்டே போக முடியாம தவிர்த்துடுறாங்க. ஸோ ஹஸ்பண்டும் என்ன பண்ற நினைச்சிருக்காரு, ஒய்ஃப் சொல்றாங்க கேட்போன்ற மாதிரி
அவங்க மேல அதிகமான நம்பிக்கையில வந்து கேட்டுறாரு. இப்படியே நடக்குது. இப்படி நடந்தவொடனே அடுத்து வேற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணும், நேச்சுரலா பிளான் பண்ணுன்ற மாதிரி அடுத்த திட்டத்துக்கு எக்ஸிக்யூட் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா 2 ஸ்னேக் பாம்பு பிடிப்பாங்கல்ல, அந்த பாம்பு பிடிக்கிறவங்கள ஹையர் பண்றாங்க. சோனு மற்றும் உதயகுமார் இவங்க 2 பேரையும் ஹையர் பண்றாங்க. ஓகே, இந்த 2 பேரையும் ஹையர் பண்ணிட்டு அதுக்கு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் டீல் போட்டாங்க. டீல் போட்டு உங்களுக்கு ஒரு 15,000 ரூபாய் நாங்க இப்ப கொடுக்குறோம் அட்வான்ஸா, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 5 லட்ச ரூபாய் தரோம், அந்த இன்சூரன்ஸ் காசு வரும், அதை வச்சு உங்களுக்கு 5 லட்ச ரூபாய் கொடுத்துடுறோன்ற மாதிரி டீல் போட்டுக்கிறாங்க. அந்த சோனு மற்றும் உதயகுமாருக்கும் தாமினி மற்றும் அத்துலுக்கும் ஒரு பிளானிங் நடக்குது. டீலை போட்டுடுறாங்க, கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு விஷம் அதிகமா இருக்கிற பாம்பை எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி டீல் நடக்குது. நடந்து முடிச்ச உடனே இப்போ போன வாரம் தேர்ஸ்டே வேலைக்கிழமை அன்னைக்கு என்ன பண்றாங்க, நைட்டு அட்டுலுக்கு வந்து பால் கொடுக்கணும்ல, ஹஸ்பண்டுக்கு பால் கொடுக்கணுன்றதுக்காக இந்த பாலில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங்ஸ் மயக்க மாத்திரையை மிக்ஸ் பண்ண ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்துட்றாங்க. ஓகே, கொடுத்தவொன்னே அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தூக்கத்துக்கு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த 6 வயசு குழந்தைய என்ன பண்ணியிருக்காங்க, வெளியே படுக்க வச்சிருக்காங்க. வீட்டுக்கு வெளில படுக்க வச்சுட்டு அடுத்து என்ன பண்றாங்க, ஃபோன் கால் மூலியமா துஷாருக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. துஷாருக்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உதய் மற்றும் அந்த பாம்பு பிடி வீரர்களை 2 பேருமே கூப்பிட்டு வந்து அந்த பாம்பை எடுத்துட்டு வந்து பெட்ரூம்ல விட்டு கடிக்க விடுறாங்க. ஸோ அந்த பாம்பை ஃபோர்ஸ் பண்ணி அவருடைய காலிலையும் அவருடைய கையிலுமே கடிக்க விடுறாங்க. இப்படி நடக்குதா? இப்படி நடந்த உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலா இறந்து போன மாதிரி, பாம்பு வந்துருச்சு, பாம்பு வந்து கடிச்சா மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிடுறாங்க. அப்போ இது வந்து நேச்சுரல் டெத்தா தானே ஆகும், அதுக்கு இவங்க பிளான் பண்றாங்க முழுக்க. ஓகே, இன்னொரு பக்கம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பையனை வெளியே படுக்க வச்சதா இருக்கட்டும், பாம்பு எடுத்துன்னு வர வைக்கிறதான்ற மாதிரி நடந்துட்டு முடியுது. இது முடிஞ்ச உடனே காலைல இவங்க எழுந்து பார்த்தீங்கன்னா இப்ப நடக்காத மாதிரி ஒரு இப்ப சடனா பார்க்கும்போது இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் செக்மெண்ட்டை தாமினி அந்த இடத்துல கிரியேட் பண்றாங்களா. காலைல எழுந்துக்கும் போது அவங்க பதட்டம் ஆகிறதா இருக்கட்டும், அங்க கத்தி கூச்சல் ஏறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்து பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாம் கத்தி கூப்பிடுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது அந்த பாம்பு அந்த இது மேலேயே இருந்திருக்கு, அந்த பாம்பு வந்து அந்த பெட்ரூம்லயே இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே வெளியே இருந்து நெய்பர்லாம் வந்து என்ன பண்றாங்க, பக்கத்து வீட்டுலாம் வந்து அடிக்கிறாங்க, அந்த பாம்பை போட்டு அடிச்சு அந்த இடத்துல கொண்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் இவரை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போற வகையில அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தகவல் வருது. அங்க எடுத்துட்டு போனவனே, ஸோ அவர் தான் இறந்து போயிட்டாரு, மயக்கம் மருந்து ஆல்ரெடி, இது இறந்து போயிட்டார். இந்த ஒரு விஷயத்த நடந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துட்டு போல. ஸோ தாமினி போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துட்டு போகாம டைரக்டா இதை வந்து அடக்கம் பண்ணிடலாம், ஏன்னா போஸ்ட்மார்ட்டத்துக்கு போனாதான் பிரச்சனை, டைரக்டா இதை இதுக்கு எடுத்துட்டு போயிடலான்றதுக்காக ஸோ அவருடைய இறுதி சடங்கு எடுத்துட்டு வராங்க. அப்போ அட்டுல் பன்வரோட அப்பா ஃபாதர் அஜாப் சிங் அவர் என்ன பண்றாரு, அங்க நடக்குது. ஸோ அந்த ரிச்சுவல்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்கல்ல, அப்படி இது பண்ணும்போது இவருக்கு ஏதோ சம்திங் டவுட் வருது, ஏதோ இஷ்யூவா இருக்கு, சம்திங் ஃபிஷியா இருக்கு, அன்யூஷுவலா இருக்கிற மாதிரி இருக்குதுன்ற மாதிரி அவங்க அப்பா யோசிக்கிறார். அப்ப தாமினி கிட்ட பேசும்போது தாமினி வந்து இந்த மாதிரி நம்ம இது ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாமா, இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். தாமினி அலோவ் பண்ணல. அங்க ஒரு பாயிண்ட்ல வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் இதெல்லாம் கொடுக்கலாமா, ஏதோ சம்திங் இஷ்யூவா இருக்கு, போஸ்ட்மார்ட்டத்துல என்னதான் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு இவர் சொல்லும்போது இவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணலான்னு விடல. ஏன்னா இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணா மயக்க மருந்து கொடுத்தது, பாம்பு கடிச்சதுலாம் வந்து வேற மாதிரி ஆயிரும்ன்றதால அங்க பல வாக்குவாதங்களுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் அவங்க மாமனார் எடுத்துட்டு போகணுன்றதுல தீவிரமா இருந்து அஜாப் சிங் எடுத்துட்டு போறார். அப்போ அங்க இருந்த எஸ்பி அவினாஷ் பாண்டே அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த ஃபுல்லாத்தையும் பாக்குறார். பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாம்பு கடிச்சது வந்து ஒரு அன்யூஷுவலா இருக்கு, சஸ்பீஷியஸா இருக்கு. ஒரு நார்மலா வந்து பாம்பு கடிக்கிறதும் இவங்க வச்சு பாம்பு கடிக்க வச்சதுமே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் சீன்ஸா இருக்கு. இதை பார்த்தவொடனே என்ன பண்ணிட்டாங்க, சம்திங் இஷ்யூவா இருக்குன்ற மாதிரி அடுத்து வந்து இதை எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா தாமினியோட கால் ரெக்கார்ட்லாம் இது பண்றாங்க, ஏன்னா வீட்டில் தான் இறந்து போனாரு. தாமினியோட கால் ரெக்கார்ட்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டில் அத்துல் கூட பேசின மேட்ரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சிக்குது. ஸோ அத்துல கூப்பிட்டு விசாரணைன்ற பேர்ல விசாரிக்கும் போது அவருடைய போன்ல இருந்து அந்த பாம்போட போட்டோ இது எல்லாமே சிக்குது. விசாரணையில நிறைய விஷயங்கள் அந்த கால் ரெக்கார்டும் இதுலயும் மாட்டிக்கிட்டாங்க, ஃபாரன்சிக் எவிடன்ஸ்ல நிறைய விஷயங்கள் மாட்டிக்கிச்சு. அடுத்ததாக தாமினியை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க ஒட்டுமொத்த விஷயத்தையுமே ஓப்பனா போட்டு இன்ட்ராகேஷன் போனதுக்கு அப்புறம் மாட்டிக்கிட்டாங்க. ஒட்டுமொத்த விஷயத்தையுமே போட்டு அவங்க உடைக்கிறதுக்கு பிளான் பண்ணி தான் பண்ணோம், இதெல்லாம் பண்ணோன்ற மாதிரி தெளிவா மொத்தமே வெளியே வருது. வெளியே வந்ததன் அடிப்படையில அவங்க அந்த 4 பேர் ஈடுபட்டாங்களா, அந்த 2 பாம்பு எடுத்துட்டு வந்தவங்க, இவங்க 2 பேர் மேலேயும் கொலை முயற்சி பண்ண அடிப்படையில அரெஸ்ட் பண்ணி இப்ப கைது பண்ணி வச்சிருக்கிறாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி, ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அதே யூபியில வந்து பாத்தீங்கன்னா
அப்பாவோட வேலை அரசு வேலை கிடைக்கலன்றதுக்காக அம்மாவை ஏத்த கொண்ட மகளை பார்த்தோம். இந்த இடத்துல பாருங்க, இது நடக்கணுன்றதுக்காக 20 லட்ச ரூபா வாங்கிட்டு நீங்க உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை, அந்த டைவர்ஸை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைவர்ஸ் குடுத்துட்டே போயிருக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. ஆனா நீங்க அவரை கொன்னுட்டு போய் அந்த 20 லட்ச ரூபா வேணும்னு யோசிச்சிருக்க பாருங்க. இப்ப அது கடைசியில எனக்கு என்ன இதுவா இருக்குன்னா, அந்த 6 வயசு குழந்தை தான் ரொம்ப பாவமா இருக்குது. அதை பார்க்கும்போது தான் பரிதாபமா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.